சனிக்கிழமை ஏன் வர்றீங்கன்ற கேள்விக்கு அவர் சொல்லக்கூடிய வியாக்கியானம் என்ன? உங்க யாருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது, உங்க யாரையும் தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்திருக்கேன். இந்த நாகப்பட்டினம் பகுதியில் மின்சாரத்திற்கு தடை போடணும், மின்சாரம் வரக்கூடாதுங்கிற கோரிக்கையை வைத்தது யார்? கரண்ட கட் பண்ணுங்கன்னு சொன்னது யார்? யார் விஷால் ப்ரோ? இது விஜய் தான். தாவேகா தரப்புல புஷி ஆனந்த் தாவேகா தரப்புல அரசுக்கு கோரிக்கை வச்சு மின்சாரத்துறை அலுவலர்களே அதிகாரிகளே கரண்ட கட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நான் அந்த பகுதியில ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கிறேங்க. நான் ஒரு ஹேண்டிகேப்டுங்க. எனக்கு அந்த ஜெராக்ஸ் கடையில வர வேண்டிய வருமானம் தாங்க இன்னைக்கு என் வீட்டுக்கான வருமானம். அந்த ஏரியால நீங்க கரண்ட கட் பண்றீங்க. நான் இன்னைக்கு வியாபாரம் பாக்குறதா இல்லையா? 11 மணிக்கு பேசுங்கன்னு உங்களுக்கு அரசு அனுமதி கொடுத்ததற்கு பிறகு, காவல்துறை அனுமதி கொடுத்ததற்கு பிறகு, படுத்துட்டு சாவகாசமா கிளம்பி வந்து 1:30 மணி 2 மணிக்கு வேன் மேல ஏறி நின்று பெப்பன்னு ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு நீங்க கிளம்பி போவீங்க. உங்களை பாக்குறதுக்கு வரக்கூடிய ஒரு தற்குறி கூட்டம் கிட்டத்தட்ட காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க வர்றீங்கன்னு சொல்லக்கூடிய அந்த 2 மணி வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர் கம்பத்துல இருந்து, வேளாங்கண்ணி மாதா கோவில்ல இருந்து, பள்ளிவாசல்ல இருந்து, வீடுகள்ல இருந்து எல்லா கட்டடங்கள்லையும் ஏறி குதிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக கரண்ட் இந்த அரசாங்கம் கட் பண்ணணும்னு கோரிக்கை வைக்கிறீங்க. நீங்களும் கட் பண்ணிடுறீங்க. இந்த அரசாங்கமும் அந்த பெட்டி கடை வச்சிருக்க, ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கிற இந்த ஹேண்டிகேப்டுக்கு என்னங்க பதில்? இந்த மாற்றுத்திறனாளிக்கு என்னங்க பதில்? நான் அந்த ஏரியால ஒரு மில்லு வச்சிருக்கிறேங்க. அந்த ஏரியால அன்னைக்கு அந்த வண்டி ஓட்டினாதாங்க, அந்த மிஷின் ஓடினாதாங்க இன்னைக்கு என் வீட்டுல சாப்பாடு. 2 மணி வரைக்கும் கரண்ட் அமர்த்தி போடுவீங்க. அதுக்கு பிறகு அந்த கூட்டம் கலையாம இருக்குன்றதுக்காக 1 மணி நேரம் அமர்த்தி போடுவீங்க. எனக்கு என்னங்க பதில் இருக்கு?